ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சுய மகிமை. அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். பொதுவாக நாம் செய்கிற காரியம் சிறியதாக இருந்தாலும் அதற்குரிய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள பார்க்கிறோம். பிறர் செய்த நல்ல காரியம் ஒன்றை நாம் செய்ததாக மற்றவர்களிடம் கூறி பெருமைப்படுகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் பாவமே ஆகும். தேவன் செய்கிற காரியங்களை கூட நாம் சாதிப்பதாக கூறிக்கொள்கின்றோம் அல்லவா? ஒரு போதனை கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு மலைச்சரிவில் அழகான பூ ஒன்று மலர்ந்திருப்பதை ஒரு முனிவர் கண்டார். அந்த பூவை பார்த்து, ஓ, எவ்வளவு அழகாக பூத்திருக்கின்றாய், எவ்வளவு சுகந்தமாய் மனம் வீசுகின்றாய், உன் இந்த பங்களிப்பிற்கு என் நன்றிகள் உரித்தாகுக என்று கூறினார். ஆனால் அந்த பூ உடனடியாக, தயவு செய்து எனக்கு நன்றி சொல்லாதீர்கள், இந்த நறுமணத்தை நான் உண்டாக்கவில்லை, பூமிதான் எனக்கு இந்த சக்தியை தந்தது, இந்த நறுமணத்திற்கு பூமிதான் காரணம், அதற்கு நன்றி சொல்லுங்கள் என்று கூறிவிட்டது. உடனே அந்த முனிவர் பூமிக்கு நன்றி சொன்னாராம். பூமியோ, தப்பு தப்பு, நன்றியை இறைவனுக்கு சொல்லுங்கள், என்னை படைத்தது இறைவன்தான் என்று கூறினது. உடனே இறைவனிடம் சென்றார். இறைவனோ, நான் தான் படைத்தேன், ஆனால் பராமரிப்பது மனித இனம் தானே, தண்ணீர் ஊற்றி உரம் சேர்த்து பராமரிப்பது அவர்கள்தானே, அதனால் உன் நன்றியை மனிதனுக்கு சொல்லு என்று கூறிவிட்டாராம். முனிவர் கடைசியாக ஒரு மனிதனை வந்தடைந்தார். நடந்த எல்லாவற்றையும் மனிதனுக்கு விளக்கிவிட்டு, உனக்கு நன்றி உரித்தாகுக என்று கூறினார். மனிதனிடமிருந்து பதில் வந்தது, ஆமாம் ஆமாம், இந்த பூ உருவாவதற்கு காரணம் நான் தான், எனவே இந்த நறுமணத்திற்கு நானே காரணம், தேவன் சொன்னது ரொம்ப சரி என்று கூறினானாம். ஆனால் நாம் இப்படி இருக்கலாகாது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். இதை நாம் உணர்ந்தால் சுய மகிமை தேடுவதிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். நம் உள்ளம் சரியான நிலைமையில் காக்கப்படும். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.